உங்களுக்கு எப்போ பெட்டியை எடுக்கணும்னு தோணுதோ அப்போ பெட்டியை கையில எடுத்துட்டா போதும். அதோட உங்க பயணம் இந்த வீட்ல முடியும். வணக்கம் மக்களே, எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி பணப்பெட்டி டாஸ்க் வந்துருச்சு மக்களே. இது பேரு பாத்தீங்கன்னா பணப்பெட்டி 2.0. மக்களே, இது எல்லா சீசன்லயும் இருக்க மாதிரி அதே பணப்பெட்டி டாஸ்க் தான். ஆனா இதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு மக்களே. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெட்டியில பணத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். கிடைக்க அந்த கார் இப்ப கார் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. கார்ல இருக்க பணத்தை சேர்த்து பெட்டியில சேர்த்துட்டே இருக்கணும். எப்போ உங்களுக்கு அது போதும் முடியுது அப்படின்னு தொடுறீங்களோ அந்த பெட்டியை தொட்டுட்டாலே முடிஞ்சிருச்சு மக்களே. அந்த சேர்த்த பணத்தோட அவங்க அப்படி கிளம்ப வேண்டியதுதான் மக்களே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வியானா உள்ள உட்காந்துருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பிக் பாஸ் இந்த சீசன் முடிய போவதனால பழைய கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வருவாங்க ஒரு ஆளா. இப்போ வியானா உள்ள வந்திருக்காங்க மக்களே. இப்ப நடக்கிற கார் டாஸ்க் பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு பஸ்ஸர் அடிச்சோன்னே போய் கார்ல இருக்க பணத்தை ஃபுல்லா அவங்க அள்ளி கையில அந்த கோட்டு எல்ல கோட்டுக்குள்ள நின்றுக்கணும் மக்களே. அந்த பஸ்ஸர் அடிக்கிறதுக்குள்ள அவங்க நின்றாதான் மக்களே அவங்க கையில இருக்க பணம் பெட்டிக்குள்ள சேர்த்துக்குவாங்க. அப்படி இல்லைன்னா அது கிடையாது. பஸ்ஸருக்கு முன்னாடியே வெளியே இருந்தாங்கன்னா அது கிடையாது மக்களே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இதுல யார் விளையாடுறாங்க பாத்தீங்கன்னா, சபரியும் அரோரா விளையாடுறாங்க மக்களே. எனக்கு தெரிஞ்சு சபரி இதுல ஒரு ஐடியால தான் இருக்காரு. பணப்பெட்டி எடுத்து போல ஒரு ஐடியால இருக்காரு. நான் ஒருவேளை இதுல பணம் சேர்க்கிற போட்டியாளராக கூட அவங்க 2 பேருமே இருக்கலாம் மக்களே அப்படின்னு நினைக்கிறேன். மக்களே, இதுல யாரு பணப்பெட்டி எடுத்துட்டு வெளியே போவா நீங்க நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அதுக்கடுத்து யாரு டைட்டில் வின் பண்ணுவா, யாரு ரன்னர் ஆவான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது மக்களே. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.